இப்போ நான் இருக்கக்கூடிய தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு தோட்டங்க. இப்போ வந்துட்டு இந்த வயல் ஃபுல்லாக வந்துட்டு எள்ளு போட்டிருக்காங்க. அது ஜாயிண்டாக ஒட்டிட்டு இருக்குங்க. வாவ், தேனீக்கலை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காணொலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட ஒரு சில பேர் கேட்ட வீடியோ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேன் மொத்தமாகவும் வாங்கிட்டு இருக்காங்க, சில்லறையாகவும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு நம்மளோட ஃபார்ம்லேயே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நின்று நம்ம கூட வந்து ஆர்கனைஸ் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் பியூராக வந்துட்டு கிடைக்கும், நம்பி வாங்கினுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ மாதம், அதாவது பெரிய அளவில் நாங்கள் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது எப்படி எங்களால் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். நாங்கள் எந்தெந்த பகுதியில் வந்துட்டு, அதாவது ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டு எவ்வளோ பெட்டி வச்சுருக்கோம், அந்த தோட்டத்தில் வந்துட்டு என்ன பூக்கள் வந்துட்டு இருக்கு, ஸோ அதை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெட்டிக்கு எவ்வளோ தேன் கிடைக்குது, ஸோ நாங்கள் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும், அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்னைங்களா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்னை வந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் எள்ளு வந்துட்டு அதிகமாக இருக்குது. மேஜர் சோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எள்ளு, இதுதான் வந்துட்டு எங்களுக்கு மேஜர் சோர்ஸாக இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்த தோட்டத்துக்கு போவோம், அங்கே வந்துட்டு என்ன பூ வந்துட்டு இருக்கு, அங்கே என்ன கிடைக்குது, இன்னொரு தோட்டத்துக்கு போவோம். அதுமாரி இந்த ஃபுல் வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க, இதில் வந்துட்டு எல்லாமே கவரேஜ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் இருக்கக்கூடிய தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு தோட்டங்க. இப்போ வந்துட்டு இந்த வயல் ஃபுல்லாக வந்துட்டு எள்ளு போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பக்கத்து வயலே கீழே எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ இந்த காணொலிக்கு முன்னாடி நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேன் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நிழல் வந்துட்டு தேவை. அப்போ நாங்கள் வந்துட்டு நிழலுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு வந்து வச்சுருக்கோம். அப்போ நிழலும் வந்துட்டு ஆயிடுது, தென்னை மரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பாலையில் மகம்தான் தேனும் கிடைக்குது. இப்போ இந்த தோட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்பில் வந்துட்டு இருக்கு. அப்படியே பின்னாடி காமிங்களேன். நம்ம முதல் பார்த்த வந்துட்டு தேனி பெட்டிக்கு எல்லாமே இந்த தோட்டத்தில் தான் வந்துட்டு வச்சிருக்கு. இது வந்துட்டு தென்னந்தோப்பு. இது அப்படியே ஜாயிண்டடாகவே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு தோப்பு வந்துட்டு, அதாவது எள்ளு தோட்டம் வந்துட்டு இருக்குதுங்களா. இப்போ பக்கத்துலேயே தோட்டம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குயிக்கான அளவில் டக்குன்னு தேன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு மாதம் டைம் வந்துட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா எள்ளு பூ பூத்துச்சுன்னு வைங்களா, அதிகப்படியே 20 நாளுங்க. உடனே ஒரு மினிமம் 1 கிலோனாச்சும் கிடச்சிடும். ஸோ இப்போ எங்களுக்கு மேஜர் சோர்ஸ் எள்ளு வந்துட்டு நல்லா கிடச்சிட்டு இருக்குங்க. எள்ளு பூ வந்துட்டு நல்லா தேன் கிடச்சிட்டு இருக்கு. இப்போ வாங்க உங்களுக்கு வந்துட்டு பாருங்க, இந்த தேனீக்கள் வந்துட்டு எல்லாமே எப்படி தேன் எடுத்துட்டு இருக்கு, நம்ம அடுக்கு தேனி பூச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் தேன் பெட்டி வச்சுக்கூடிய இந்த தென்னந்தோப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளுக்காடு வந்துட்டு ரொம்ப பக்கங்க, மிஞ்சி போனால் ஒரு 30 அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இருக்கும். ஒரு சில வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு காட்டுக்குள்ளேயே வந்துட்டு மாங்காய் ஏதோ வந்துச்சுன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சுருவோம். இப்போ இது மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்துட்டு இந்த எள்ளு பூவில் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு வேலை செய்யும். தேனை வந்துட்டு குயிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழ் வயலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பெட்டி, அந்த மேல் வயலில் வந்துட்டு 20 பெட்டி வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு அங்கே காமிங்களே, அந்த தென்னை மரத்துக்கு இடையில ஒரு பெட்டி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த வயலே பார்த்தீங்கன்னா எள்ளுக்காடுங்க. இது வந்துட்டு எள்ளு வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1.5 நெட்டுக்கு போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த பெட்டி ஒரு தென்னை மரத்துக்கு இடையில வச்சுருங்களா, இது ஒன்றுங்க. அப்படியே இங்கே வாங்க காமிங்க. இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்களா, இங்கே ஒரு பெட்டி வந்துட்டு இருக்குங்க. இதுவும் வந்துட்டு பார்டர் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுமாரி ஒவ்வொரு பெட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாரி வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு பெட்டியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே தேன் கிடச்சிட்டு இருக்கு, அது எந்த அளவுக்கு சீல் பண்ணியிருக்கா இல்லை வந்துட்டு சீல் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பெரும்பாலும் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் யூஸுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புது பெட்டியாக மாற்றி கொடுத்துருவோம். அது நீங்களும் ஒரு சில வீடியோக்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்காக பொறுமையாக வந்துட்டு எடுக்கணுங்க. இங்கே வந்துட்டு காமிங்களே, இப்போ உள்ள பாருங்க, இதில் மேலேயுமே அடைக்கட்டுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நல்லா கண்டிஷனாக வந்துட்டு வச்சுருக்குங்க தேன். நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆயிடுச்சுங்க தேன். பாருங்க இதில் சீல் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த எள்ளு பூக்களில் கிடைக்கக்கூடிய தேன் வந்துட்டு லிக்யூடாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வெயிட் லாஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினாக வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த அடையில் வந்துட்டு பாருங்க, இதில் பாருங்க இதுவுமே சீல் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து சீல் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வித்தின் இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்துட்டு சீல் ஆகிடுச்சுங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ வாங்க அடுத்த ஒரு பெட்டியில் போய் பார்க்கலாம். இந்த
இந்த பெட்டியில் பாருங்க, இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா கண்டிஷனா வந்துட்டு இருக்குதுங்க. நல்லாவே சீல் ஆயிடுச்சு. கிட்ட வந்துருக்காமீங்க. அடை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நல்லா ஜாயிண்டா ஒட்டிட்டு இருக்குங்க. வாவ், எவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கு பாருங்க, நல்லா பார்க்கறதுக்கு அழகா. இதுல வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம தேன் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. 4 ஃப்ரேமுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில்லா வந்துட்டு இருக்குங்க. 4 ஃப்ரேமே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு தேன் கிடைக்குது ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு ஹனி எடுக்க போகிறோம். எப்பயுமே வந்துட்டு ஹனி எடுக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுங்க மெயின். ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்ட் மிஷின் வந்துட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான கத்தி. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு பிளேட்டோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலில் வந்துட்டு இருந்தாலும் வைக்க, இல்லை பிளாஸ்டிக் விட்டு எதாக இருந்தாலும் வைக்க. ஏன்னா நம்ம மெழுகு வந்துட்டு அன்கேப்பிங் பண்ணும்போது இதுமாரி ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அது தனியாக நம்ம போட்டுக்கலாம். வாங்க இப்போ அதை ஓப்பன் பண்ணி இப்போ எடுக்கலாம். பார்த்ததை எப்பயுமே எடுக்கும்போது நம்ம வந்துட்டு தேனீக்களுக்கு கடி வாங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எப்பயுமே லைட்டாக புகையை போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. இது பெரும்பாலும் வந்துட்டு நம்மளோட தேனீக்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கடிக்கிறதில்ல, ஏன்னா நம்ம ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுறதுனால. இது மாதிரி நம்ம ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் விட்டோங்கன்னா இப்படி தான் வந்துட்டு கிட்ட ஒட்டிக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஸ்லைஸாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிடுங்க அதை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஃப்ரேமிங்குமே வந்துட்டு எடுத்துருப்பாங்க. நல்லா ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு இருக்கு. கட் பண்ணி சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு அன்கேப்பிங் பண்ணியாச்சு. சைடில் அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நாம் வந்துட்டு பக்குவமாக வந்துட்டு சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேன் வந்துட்டு ஒன் சைடு ஃபுல்லாக காலி ஆகிடுங்க. ஈஸியாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மாற்றி வைக்கணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வாங்க இந்த பெட்டி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்து எவ்வளோ தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சுங்க. 2 அடையிலுமே வந்துட்டு ஒன்றும் இல்லை. இதை வந்துட்டு மறுபடியும் பாக்ஸில் நம்ம வச்சிடலாம். இப்போ அடுத்தபடியாக இந்த பெட்டியில் எடுத்த 2வது ஃப்ரேமு, அதாவது இன்னும் 3-4 ஃப்ரேம் வந்துட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மற்றதை நம்ம சீல் வந்துட்டு அன்கேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் 4 ஃப்ரேம் எடுத்து 2 வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்த 2 ஃப்ரேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதையும் அன்கேப் பண்ணிட்டுங்க. அன்கேப் பண்ணிவிட்டு இதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோங்கன்னா ஒரு பெட்டிக்கு நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும் நமக்கு. ஸ்டார்ட் பண்ணி சீலாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக தேன் வந்துட்டு எல்லாம் எடுத்து முடித்த பின்னாடி அதில் இருக்க மேலே வந்துட்டு அன்கேப்பிங் பண்ண அந்த வேக்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன். ஸோ நாங்கள் அப்பப்போ வந்துட்டு கிடைக்கும்போது அதை சாப்பிட்ருவோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ நீங்களும் அதை வேஸ்ட் பண்ணாங்க சாப்பிட்ருங்க. ஆனால் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கடையிலேருந்து எடுக்கும்போது அதோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நாம் வந்துட்டு ஹனியை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இது பாட்டில் வந்துட்டு ஊற்றி பார்க்கலாம். அது நம்ம ஃபீல்டு லெவல்லே வந்துட்டு இங்கே வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம்.
இப்போ இங்கே மைனஸ் வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பாட்டிலோட வெயிட் வந்துட்டு எவ்வளோன்ட்டு நம்ம பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் காமிங்க. ஒரு பாட்டிலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 340 கிராம் வந்துட்டு காமிக்குதுங்க. 340 கிராம் கிட்ட காமிக்குது. இப்போ வந்துட்டு இது நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு சைபகில் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து காமிங்க, அப்போ தான் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 1030 கிராம் அளவுக்கு பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள காமிங்க, என்னமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உள்ளுக்குள்ளே தேன் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ ஆனால் எங்களோட கணிப்படி நானும் எக்ஸாக்டாக கணக்கு பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டிலுக்கு எப்படி அதாவது அந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணும்போது ஒரு 1200 கிராம் அளவுக்குனாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அதுமாதிரி கிடைச்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, அப்படி இப்போ இதில் வந்துட்டு பாருங்க, நம்ம பாட்டில் வந்துட்டு ஹனி எடுத்து நம்ம கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு இது நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இன்னும் 200 கிராம் வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இதுதாங்க ஆவரேஜாக வந்துட்டு ஒரு பாக்ஸுக்கு நமக்கு 1 கிலோ அப்படின்ட்டு கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாக்ஸஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட் வந்துட்டு ஒரு 35 பெட்டியில் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 33 வந்துட்டு 32 கிலோனாச்சும் கிடைக்கும். இப்போ இதுதாங்க வந்துட்டு இப்போ இன்னைக்கு எடுத்தாச்சு. இது ஈவினிங் வந்துட்டு அப்படியே பார்சல் பண்ணி நம்மளோட கஸ்டமருக்கு வந்துட்டு அனுப்பிடுவோம். ஸோ இப்போ அனதர் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்துட்டு போடுறேன். இப்போ இந்த ஃபார்மில் வந்துட்டு எடுத்துட்டோமா, இப்போ அதே விளாக் வந்துட்டு நாங்கள் இன்னொரு ஃபார்முக்கு வந்துட்டு போவோம். அதை இன்னொரு வீடியோவை போடுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.